கைலாசா மாதிரி தனி நாடு இல்லைங்க. தனி உலகத்திலேயே வாழ்ந்துட்டுருக்கோம். எப்பவுமே நம்மள சுத்தி ஒரு ஊக்க மருந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். பொதுவா ஒரு விளையாட்டுல கூட கொஞ்சம் நம்மள ஊக்குவிக்கிறதுக்கு தகுந்த மாரியான மருந்துகள் எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து தப்பு. சட்டப்படியே குற்றம். ஆனா, இப்ப நமக்கு சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்னே நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல. நமக்கு என்ன நடக்குதுன்றது நமக்கு புரியறதும் கிடையாது. சுத்தமாவே. உண்மதாங்க. யோசிச்சு பாருங்களேன். மாதிரி வீட்ல என்ன நடக்குதுன்றது தெரியறதில்ல. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள சண்டை வருதுன்னு வைங்களேன். இப்போ புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறாங்க அப்படின்னா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு காலையில சண்டை போட்டாலும், மதியானம் திட்டிக்கிட்டாலும், சாயங்காலம் வந்து சரி நீ அப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல. நீ என்ன இருந்தாலும் நீ அப்படி சொல்லிட்ட. அதனால தான் நான் இப்படி சொன்னேன். சரி விடுங்க என்ன இருந்தாலும் நான் அப்படி சொல்லிடக்கூடாது. சாரிங்க. சரி விடுப்பா நான் என்ன இருந்தாலும் நான் சொல்லிடக்கூடாது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு கன்வின்ஸ் ஆகி ராத்திரி சாப்பாட்டுக்கு முடியும் போதே கிட்டத்தட்ட சமாதானம் ஆயிடுவாங்க. ஸோ ராத்திரி எப்பவும் போல உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். மறுநாள் காலையில ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சுரும். ஆனா இப்ப என்னன்னா, ஒரு ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுது. நம்மள நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கிறோம். என்ன பண்ண ஆரம்பிச்சுர்றோம்னா, உனக்கு எனக்கு சண்டை நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில, கணவன் தனியா, மனைவி தனியா, கணவன் மனைவிய பத்தி, மனைவி கணவன பத்தி ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த ஸ்டேட்டஸ் கலாச்சாரம் இருக்கே அப்பா! பயங்கரமான ஒரு கலாச்சாரம். இது வந்ததுலேருந்து இந்த கிழக்கே போகும் ரயில்னு ஒரு பழைய படம் ஒண்ணு. அந்த படத்தில பார்த்தீங்கன்னா, ராதிகாவும், சுதாகரும் ஹீரோ ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அவங்க வெளியூர்ல இருப்பாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் சொல்லிக்கிறதுக்கு ட்ரெயின் பின்னாடி எழுதுற மாரி பாரதிராஜா சார் தான் அந்த படத்தோட டைரக்டர். ட்ரெயின் பின்னாடி தகவல் எழுதி வச்சிருப்பாங்க. அது கிழக்கு பக்கம் போற ட்ரெயினு. அத பார்த்து வந்து ஹீரோ குடுக்குற தகவல ஹீரோயின் தெரிஞ்சுக்குவாங்க. ஹீரோயின் குடுக்குற தகவல ஹீரோ தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாரி ஒரு மெசேஜ் பாஸ் பண்ற மாரி அந்த காலத்தில வச்சிருப்பாரு. இப்ப கிட்டத்தட்ட அப்படிதான் ஆயிடுச்சு. என்னன்னா, அவங்களா தூரத்தில இருந்தாங்க. அந்த ட்ரெயின தேடி தான் தகவல் தெரிஞ்சுக்கும். இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, பக்கத்திலேயே தான் இருப்போம். ரொம்ப பக்கத்திலேயே தான் இருப்போம். பக்கத்தில உட்காந்துருப்போம், பக்கத்தில படுத்திருப்போம், பக்கத்திலேயே உட்காந்துருப்போம். ஆனா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டோம். என்னன்னா சண்டை. இப்ப யார் தப்பு பண்ணா யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பாங்க. யார் பக்கமா நியாயம் இருக்கும் கண்டிப்பா. இல்லன்னா யாராவது ஒருத்தர் விட்டு குடுக்க வேண்டிய சூழ்நிலை கூட இருக்கலாம். அதானே ஃபேமிலி. ஆனா, அது பண்ண முடியாத மாதிரி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நாமளே சமாதானம் நெனச்சா கூட முடியாது. ஏன்னா வச்ச ஸ்டேட்டஸ் வந்து நம்மள திருப்பி திருப்பி ஸ்டேட்டஸ் வச்சது எதுக்கு? அடுத்தவங்க பார்க்குறதுக்கு. ஆனா எப்படியும் ஒரு 10, 20 தடவையாவது ஸ்டேட்டஸ் வச்சதுலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம. திருப்பி திருப்பி. அதில யார் யார் பார்த்துருக்கா? பார்க்குறப்பலாம் அவங்கலாம் என்ன நெனச்சிருப்பாங்க? இவ பார்த்துருக்காளா? இவ நம்மள பத்தி இப்படி நெனச்சிருப்பா. இவன் பார்த்துருக்கானா? இவன் எப்படி நெனச்சிருப்பான்? இப்படி யோசிச்சுட்டே இருக்கும் பட்சத்தில, நம்ம என்ன தப்பு பண்ணோம்? கடைசி அந்த பிரச்சனை என்ன? நாம தப்பு பண்ணோமா? அவரு தப்பு பண்ணாரா? எதுவுமே தெரியாம போயிடும். ஸோ இந்த கப்புல்ஸா இருக்கட்டும், ஒரு வேற ரிலேஷன்ஸா இருக்கட்டும், லவ்வர்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அந்த பேசிக்கிறதுன்ற ஆப்ஷன் இல்லாம போயிடுச்சு. என்டர்டெயின்மெண்ட்டுன்றது எந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இப்ப நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் செல்ல ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஒரு க்ரவுட்ல இருக்கோம். பயங்கரமான கூட்டத்தில இருக்கோம். வெயிட்டிங்ல இருக்கோம். என்ன பண்ணுவோம்? ஆப்வியஸா நம்ம கையில ஒரு ரிலாக்சேஷனுக்கு என்ன இருக்கு? மொபைல் இருக்கு. ஸோ அத பார்க்க ஆரம்பிச்சுருவோம். டிராஃபிக்ல வண்டி நிக்குது. டிரைவர தவிர மத்தவங்க எல்லாரும் மொபைல் எடுத்து யூஸ் பண்ணிட்டே தான் போயிட்டுருப்போம். டிராஃபிக்ல நிக்கும்போது டிரைவரும் கூட ஒரு செகண்ட் நின்னுட்டு தானே இருக்கணும்னு மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. சிக்னல் போடுற வரைக்கும் பார்ப்போமே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. அந்த ரீல்ஸ பார்த்துட்டு இருப்போம். ரீல்ஸ்ல நெறைய விஷயங்கள வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். நமக்கு சம்மந்தம் இருக்கிறது, சம்மந்தம் இல்லாதது, நம்ம வாங்கி போடுறது, வாங்காதது எல்லாத்த பத்தியும் பார்த்துக்கிட்டே இருப்போம். இதில சில பேர் கப்புல்ஸா வந்து காமெடி பண்ணுவாங்க. ரியாலிட்டிய மீறி நெறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னைய மாரி யாராவது ஒரு சிலர் வந்து ஏதாவது கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க. மாறி, 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 மாறி தேவையோ தேவையில்லையோ நெறைய பொருட்கள வீட்ல வாங்கி குவிச்சு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறது எந்த மாதிரி ஒரு ப்ரெஷரோ, அதே மாரி நமக்கு தேவையோ தேவையில்லையோ வீடியோஸ் பார்க்கறது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்னடா நான் பண்ற விஷயத்துக்கே அகைன்ஸ்ட்டா ஒரு விஷயம் பேசுறேன்னு நெனைக்காதீங்க. நான் வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ப்ரொடக்டிவா ஒரு விஷயம் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அத உங்கள்ட்டலாம் ஷேர் பண்றேன். அத நீங்க பார்க்கணும்னு நான் ஆசைப்படுவேன். நெறைய வியூஸ் வந்திருக்கான்றத பார்ப்பேன். நெறைய பேர் பார்த்து நெறைய சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் எனக்கு அதில வருமானம் வரும். அப்படித்தான் நானும் பொழைக்க முடியும். ஆனா, அதுக்கு அகைன்ஸ்ட்டாவே நான் ஒரு டாபிக் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, இதுதான் ஸ்லாப். வேற வழி இல்ல. ஏன்னா, தங்க ஸ்பூன்லேயே எடுத்தாலும் குடுக்குறது பாய்சனா இருந்தா செத்து தான் போகும். அதான் ரியாலிட்டி. அதனால நான் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்றோன்றதுல வந்து கான்சன்ட்ரேஷன் மெயினா இருக்கணும். ரிலாக்சேஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கலாம். தப்பில்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பயங்கரமான ஒரு மைண்ட் செட்டோட ஒரு விஷயத்த பண்ணும்போது அது எப்படி இருக்கும்? இடையில ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து பண்ணும்போது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாலே ஓரளவுக்கு அதோட வேகம் குறைஞ்சிரும். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை செஞ்சா கூட சாப்பிடாம பண்ணுவாங்க. ஒரு ஒரு வேலை முடிக்கணும் அப்படின்னா, அந்த முதல்ல சாப்பிட்டுலாம் இத பத்தி யோசிக்காம, அந்த வேலைய முடிச்சுட்டு தான் அடுத்த கட்டத்துக்கே போவாங்க. ஏன்னா இடையில டைவர்ஷன் ஆயிட்டா மூடு மாறிடும். அதோடைய அந்த ஃபோக்கஸ் போயிடும்னு நெனைப்பாங்க. இன்னும் அந்த மாரி இருக்காங்க. சில பேர் வந்து ஒரு விஷயத்த செஞ்சே ஆகணும்னு அதிலேயே ஃபுல் ஃபோக்கஸா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எத பத்தியுமே யோசிக்க தோணாது. இப்போ நாம என்ன பண்றோம்னா, நம்ம முக்கியமா பண்ண வேண்டிய வேலையும் பண்ணிட்டு இருப்போம். கூடவே நம்ம கையில ஒரு ரிலாக்சேஷன் மோட்ல எப்ப பார்த்தாலும் கையில ஒரு மொபைலும், ஒரு ஸ்க்ரோலிங்கும் போய்க்கிட்டே இருக்கும்.
அது சொல்கிறேன், தேவையோ தேவையில்லையோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், பண்ணிக்கிட்டு இருப்போம். எப்போ பார்த்தாலும் அதோட யூசேஜ் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்மளால் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஒரு துக்க வீட்டுக்கு போயிருக்கோம், அந்த வீட்டில் போயும் அதே வேலையை தான் பார்த்துட்டு, சில பேர் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு சத்தம் இல்லாமல் உட்காந்து காமெடி பார்த்துட்டு. அங்கே இறந்து போனவங்க என்ன மாதிரியான உறவினர்ன்றது அடுத்த விஷயம். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் கூட இருக்கட்டும், ரொம்ப தூரத்து சொந்தமாக இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் இறந்து இருக்கிறது ஒரு ஒரு உயிர் இல்லையா, அதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். அங்கேயும் மொபைல் தான் நோண்டிட்டு இருக்கோம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் அங்கே 4 பேர் புதுசாக வந்திருப்பாங்க, 4 பேர் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. முதல்லாம் யாராவது ரொம்ப நாள் கழித்து பார்த்துக்கிட்டாங்கன்னா என்ன கேட்டுப்பாங்கன்னா, என்னப்பா உங்கள் ஊரில் மழை தண்ணி என்ன அப்படி இருக்குது, விவசாயம் தான் பரவாயில்லையான்னு கேட்டுப்பாங்க. அது ஒரு காலம். அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, வியாதிகள் வளர ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா எனக்கு இந்த என்ன உனக்கு எது சர்க்கரை தான் வந்திருக்கா, செக்அப் பண்ணி பார்த்தியா, எனக்கு சர்க்கரை எத்தனை இருக்குது, உனக்கு சர்க்கரை எவ்வளோ இருக்குன்னு ஸ்கோர் செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு மாதிரியா மாற ஆரம்பிச்சிருச்சு காலமாக. இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, எங்கள் சோஷியல் மீடியாஸில் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்குது, உனக்கு எத்தனை ஃபாலோவர், எனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ்ன்னு பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஜென்ரேஷன் மாற 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 நம்ம அப்டேட் ஆகணுன்றது உண்மை தான். கண்டிப்பாக வளரக்கூடிய தொழில்நுட்பங்கள் எதையுமே நான் குற்றம் சொல்லலை. இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோனையோ இல்லை ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதையோ நான் குற்றம் சொல்லலை. ஆனால் அதனால் நாம் என்னவா மாறிட்டு இருக்கோம் அப்படின்றத உணரணுன்றது மட்டும்தான் நான் சொல்ல வர பாயிண்ட். எந்த விஷயத்த பண்ணுறோமோ அந்த விஷயத்தில் ஃபுல்ஃபில்னஸ் இருக்கணும், ஒரு முழு ஃபோக்கஸ் இருக்கணும். அதில் கவனம் பண்ணி அதை நம்ம எப்படி செய்யலாம், அதை எப்படி கொண்டு வரலாம்னு யோசிக்கணும். ஹியூமன் தாட்ஸ் அது கொடுத்தது தான் இது எல்லாமே. ஒரு விஷயம் நமக்கு இல்லாமல் இருக்கிறப்ப, ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம இருக்கிறப்ப, ஒரு விஷயத்த பண்ண முடியாமல் போகிறப்ப நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் சயின்ஸ். அந்த சயின்ஸை உருவாக்குறது, அதில் இருக்கிற டாக்டிக்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு பொருளை உருவாக்குறது எல்லாமே என்ன, ஹியூமன் பிரெயின் தான். அதுதான் அல்டிமேட். எல்லாத்துக்கும் மேலே ஹியூமனோட பிரெயின் தான் மெயின். ஸோ நாம் யோசிக்கணும். முதல்லாம் இப்போ கால்குலேட்டர்னு ஒரு ஒரு பொருளை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போயும் இருக்குது, ஆனால் அதிகமாக அதை யூஸ் பண்ணுறதுல நம்ம செல்லில் தேவைப்பட்டால் செல்லில் கால்குலேட்டரும் எடுத்துக்குவோம். பட் அந்த கால்குலேட்டர் இருந்த வரைக்கும் என்ன பண்ண ஆரம்பித்தோம்னா, ஒரு சின்ன கணக்காக இருந்தால் கூட நம்ம மனக்கணக்கு போட மாட்டோம். கால்குலேட்டர் எடுத்து டக்கு டக்குன்னு கணக்கு போட்டு அக்யூரேட்டாக வந்துருச்சு. அப்போ தான் நம்புவோம். ஒருவேளை நாமளே மனக்கணக்கு போட்டாலோ இல்லை நம்ம அப்பாவோ தாத்தாவோ யாரோ கணக்கு சொன்னாலோ கூட அது சரியான்னு பார்த்துக்குவோம். ஏன்னா அதை நம்புகிற அளவுக்கு நம்ம நம்புறதில்ல. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்டேட்டு ஏஐ அது இதுன்னு வந்துருச்சா, சாட்ஜிபிடியில் போய் கேட்குறது, இது சரியா, நான் இதை பண்ணிகிட்ருக்கேன், இது கரெக்டாக, நான் இதை பண்ணிகிட்ருக்கேன், இதை கரெக்டாக, நான் இதை பண்ண போகிறேன், இது கரெக்டாக, எல்லாத்தையுமே அதில் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பம். ஸோ இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் வேறு ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டே இருக்கோம் எப்போ பார்த்தாலும். ஒரு விஷயத்தையே எப்போ பார்த்தாலும் நம்பி இருந்துட்டு இருந்தோம்னா, நம்மளோட இயல்பில் யோசிக்கிறது குறைஞ்சி போயிடுது. ஒரு அறிவியல் ஆய்வே சமீபத்தில் சொல்லியிருக்காங்க, சாட்ஜிபிடி அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஹியூமனோட தாட்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு, அதாவது திங்க் பண்ணுறது குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம யோசிக்கிறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் உடனே டக்குன்னு நம்மகிட்ட ஒன்று இருக்குல்ல, டக்குன்னு நம்மகிட்ட ஒன்று இருக்குன்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிடும். க்ரியேட்டிவிட்டி எங்கேருந்து வரும்னா, திங்கிங்கில் என்ன வரும், ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது தான் க்ரியேட்டிவிட்டி வரும். ஒரு விஷயம் படைக்கணும் அப்படின்னா, நீங்கள் விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா முதல்ல யோசிக்கணும். கால சூழ்நிலைக்கு ஏற்ப வளர்ச்சிகளை எந்த காலத்துலையும் யாராலையும் தடுக்கவே முடியாது, அதை குற்றம் சொல்லவும் முடியாது. ஆனால் அதை பயன்படுத்துகிற நாம தான் தெளிவாக இருக்கணும். என் பாயிண்ட் அதுதான். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும் முழுசாக கவனம் கொடுத்துட்டு எப்போ பார்த்தாலும் என்டர்டெயின்மெண்ட் ஃபோக்கஸில் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. முதல்ல வீட்டில் நம்ம அம்மா அப்பாவெல்லாம் நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறோமா, அவங்களுக்கு நம்ம எந்த குறையும் இல்லாமல் வச்சுக்கிறோமா, இல்லை ஏதாவது கஷ்டத்தில் இருக்காங்களா நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம வேலைக்கு போயிட்டு வர்றோம், கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தையும் செல்லிலே செலவிடுறோம். அவங்களும் சில பேர் பெரியவங்களும் செல்லு யூஸ் பண்ணி பழகிடுறாங்க, சில பேர் பெரியவங்க செல் யூஸ் பண்ண தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்களும் நம்ம கவனிக்காமல் இருந்திருப்போம். ஆனால் ஒரு ஒரு கேப் இருக்கும். ஒரே வீட்டுக்குள்ளே 4 பேர் இருப்போம், 4 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நடக்குதுன்றது சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஆனால் சொல்லிக்கிறதே கிடையாது. அதுமாரி சொல்லிக்கிட்டால் கூட வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜை சொல்லிக்கணுமே தவிர டைரெக்டாக உட்காந்து பேசிக்கிறதே கிடையாது. இது குறைஞ்சிட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மொத்தமாகவே எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கேப் விடாரு. ஸோ ஆல்வேஸ் வி கீப் யூஸிங் மொபைல் ஃபோன், வாட்சிங் வீடியோஸ். இது என்ன தருது அப்படின்னா, டொப்பமைன் நமக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்குது. நமக்குள்ள புது புது சந்தோஷம், சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த கற்பனையான மாய விஷயத்தில் நம்ம உள்ளே அடங்கி போய் உட்காந்ததுனால, அதுக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால, இப்போ கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்கிலலாம் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, அவதார் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம வேற ஒரு உலகத்தில் வாழ்கிற மாதிரி, வி கேன் லிவ் ஹியர் அட் த சேம் டைம் லிவ் அட் த அவதார் இன் அனதர் வேர்ல்டுன்னு கொண்டு வந்துட்டான். அதுக்கான கான்செப்ட்டுக்கு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கான். மெட்டா அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே நம்ம அனுமதிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம அனுமதிச்சிட்டோம் ஆல்ரெடி. ஸோ நம்ம அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளால் அதை தடுக்கவே முடியாது.
ஸோ ஏற்கனவே கற்பனையான ஒரு விஷயத்துல, கற்பனையான ஒரு உலகத்துல வாழ்றதுக்கு தயாரா இருக்கிற நம்ம, இருக்கிற உலகமே ஏற்கனவே நான் கற்பனையா தான்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ற மாரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்ப நாம எத தெளிவா இருக்கணும், எதுல தெளிவா இருக்கணும் அப்படின்றத நல்லா யோசனை பண்ணிக்கங்க. நம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், என்டர்டெயின்மெண்ட்ன்றது ஜஸ்ட் ரிலாக்சேஷனுக்காக மட்டும் தான். எனி டைம் அதிலேயே இருக்கிறதுனால, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ண வேண்டியவன் அப்படின்றதையே மறந்துட்டோம். அத நம்ம யோசிக்கிறது இல்ல. ஒரு பெரிய லட்சியவாதியா இருப்பான். அவன் இதுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டு இருக்கும்போது, அந்த லட்சியத்த சார்ந்து யோசிக்கிறது குறைஞ்சு போயிருது. அதோட வீரியம் குறைஞ்சு போயிருது. அதுக்கு துணையாக இந்த நெட்வொர்க்ஸ்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம், தப்பில்ல. துணைவனா மட்டும் தான் இருக்கணும். அதாவது கண்ணாடியா இருக்கணுமே தவிர, கண்ணா இருக்கக்கூடாது. அதுல கவனமா இருந்தா போதுமானது. இதுதான் நான் வந்து இந்த வீடியோல உங்கள்ட்ட சொல்ல ஆசைப்படுறேன். என்னுடைய ஸ்லாப் மோட் சேனல்ல சின்ன சின்ன கருத்துக்கள், சின்ன சின்ன விஷயங்கள், கொஞ்சம் வலிக்கிற மாரி இருந்தாலும் ரியாலிட்டீஸ் பேசுறதுக்கு தான் இந்த சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எத்தன பேர் இத ஒத்துக்கிறீங்க இந்த கருத்த? இல்ல அப்படிலாம் இல்லப்பா, நீ சொல்ற மாரிலாம் இல்ல. நாங்க எல்லாம் எல்லாத்துலயும் ஃபோக்கஸா தான் இருக்கோம். எனி டைம் இதுல இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறதா இருந்தா, கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லப்பா நீ சொல்றது உண்மதான். ஆ ஒரு வகையில நாங்க அதிலேயே யோசிச்சுட்டு இருந்துட்டு, பண்ண வேண்டிய விஷயத்தலாம் நெறைய விஷயத்த விட்டுட்டேன். இப்படி நான் ஒரு விஷயத்த யோசிச்சனால, இப்படி ஒரு விஷயத்த பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.